Okay, welcome students. So இந்த வீடியோவில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் அது எப்படி பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது பண்ணணும், அப்புறம் உங்களுடைய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் என்ன வேணும், சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் என்ன வேணும், ஓகே எப்படி வந்து மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் உங்களுடைய டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, எப்படி இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுங்கிறான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, லெட் அஸ் என்டர் இன்டு வீடியோ. u.com. So first we are going to see the marks. ஸோ இப்போ வந்து நமக்கு சொல்லியிருக்கிற படி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டூரேஷன். ஸோ எவ்வளோ நேரம் நம்மளுடைய டெஸ்ட் டைம் வந்து 1 hour. ஓகே, 1 hour ஆர் 60 minutes. ஆனால் அங்கே கொஸ்டின் வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி பார்ட் ஏ வந்து 30 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் ஏல 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 30 கொஸ்டின்ஸில் வந்து எல்லாமே ஒன் வேர்ட் கொஸ்டின் தான். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா ரிமெம்பரன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் அல்லது ரிமெம்பர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ஒன் வேர்ட் கொஸ்டின். செகண்ட் பார்ட் பிங்கிறது 30 மார்க்ஸ் இருக்குது. பார்ட் பிக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. ஆனால் பார்ட் பி வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த பார்ட் பியில் வந்து 15 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலி 30 மார்க்ஸ் கிடைக்கும். பார்ட் ஏ 30 மார்க்ஸ், பார்ட் பி 30 மார்க், டோட்டலி 60 மார்க். பார்ட் ஏ 31 வேர்ட், பார்ட் பி 15 2 மார்க் கொஸ்டின். ஸோ டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டையும் சேர்த்து 45 கொஸ்டின்ஸ் மஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த ஆன்லைன் இப்போ சொல்லியிருக்கப்படி உள்ள ஆன்லைன் எக்ஸாமுக்கு உள்ள பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகே ரைட். ஸோ 1 hour. ஓகே, டோட்டல் மார்க் 60 மார்க்ஸ். தென் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏல 30 மார்க்ஸ், பார்ட் பியில் 30 மார்க்ஸ். பார்ட் ஏ கம்ப்ளீட்டாக 1 வேர்ட், பார்ட் பி கம்ப்ளீட்டாக 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அனலிட்டிக்கல் டைப் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். வாட் ஆர் த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஸோ எக்ஸாம் கேன் பி டேக்கன் ஆன் டிவைஸ் சச் அஸ் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப். ஓகே, நீங்கள் எந்த டிவைஸ்லனாலும் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, லேப்டாப் யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம், டேப்லெட் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஆப்பிள் ஐஃபோன் iOS ரிலேட்டடான டிவைஸ் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் இன்கம்பேட்டபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, அதனால் வந்து மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் அல்லது விண்டோஸ் பேஸ்ட் டிவைஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சார்ஜ் இது லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய டிவைஸ் வந்து ஃபுல் சார்ஜர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சார்ஜ் கம்மியாக இருந்து இடையில ஆஃப் ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ஓகே, டிவைஸ் ஷுட் ஹாவ் கண்டினியூஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் வாட் எவர் மேபி கண்டினியூஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஓகே ரைட். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக, இப்படி சப்போஸ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். டூ நாட் ஷேர் ஃபோன் ஹாட்ஸ்பாட் வித் எனி அதர் டிவைஸ் while ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். ஸோ ஹாட்பாக்ஸ் போட்டு ஹாட்ஸ்பாட் போட்டு உங்களுடைய இன்டர்நெட்டை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக அவங்க மொபைல் ஃபோனில் நெட்டுதுன்னா அதில் யூஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட். ஸோ மோஸ்ட்லி மொபைல் ஃபோனில் தான் எல்லாருமே பண்ணுறாங்க, அதனால எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ கேமரா, மைக்ரோஃபோன், ஓகே, அப்புறம் ரீசெண்டாக உள்ள ப்ரௌசர் எல்லாமே மொபைல் ஃபோனில் இருக்குது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, for the smooth attempt of online examination, students are advised to the following points. Okay, நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை ஸ்மூத்தாக முடிக்கணும்னா என்னென்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், sit in closed room having enough light for camera to detect himself or herself. ஓகே, ஸோ உங்கள் ரூம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும்.
ஓகே, எங்கள் ரூமில் வந்து மற்றவங்க இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ எனஃப் லைட் இருக்கணும். டார்க் ரூமில் போய் இருக்கக்கூடாது, லைட் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகும். அந்த ஃபேஸ் கேப்சர் ஆகிறதுக்கு உங்களுடைய ஃபேஸ் தெரியக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கணும், லைட் இருக்கணும். மேக் ஷூர் தட் யூ சிட் ஃபேஸிங் லைட் டியூரிங் த எக்ஸாமினேஷன். do not sit against or near the window. ஸோ நீங்கள் அந்த ஒரு விண்டோ பக்கத்துலேயோ அல்லது லைட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த லைட் ஷேடிங் வந்து இருக்கும். ஓகே, உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியாது, அந்த மாதிரி இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ளீஸ் மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ நாய்ஸ் அரவுண்ட் யூ டியூரிங் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசுகிற சத்தம், ஓகே, அல்லது வெஹிக்கிள் சத்தம், ஹார்ன் சத்தம், இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, அதான் ரொம்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதர்வைஸ் என்ன நடக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் டிடெக்ட் அண்ட் கேப்சர் த சேம் அஸ் டீவியேஷன். ஸோ அன்வான்ட் நாய்ஸ் வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நாய்ஸ் வந்தாலோ அந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸாம் கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐபால் மூவ்மெண்ட் ஆனாலோ, உங்களுடைய ஹெட் ஷேக் ஆனாலோ, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏதாவது சம்திங் இருந்துச்சுன்னா உடனே அதை அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, தென் பொசிஷன் த டிவைஸ் இன் சச் அ வே தட் front camera capture your face properly and you can sit for 1 hour to take up the examination conveniently without moving device. இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா மொபைலை தூக்கிட்டு அங்கங்கே நடக்கக்கூடாது. ஓகே, ஒரு இடத்துல மொபைலை ஃபிக்ஸடாக வச்சுருக்கணும், மொபைல் அசையக்கூடாது. ஓகே, ஒரு டேபிளில் உட்காந்துட்டு, ஒரு சேரில் உட்காந்து ஃப்ரண்டில் டேபிள் போட்டு டேபிளில் மொபைல் ஆடாத அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுடைய ஃபேஸ் கரெக்டாக அந்த கேமராவில் கேப்சர் ஆகணும். ஓகே, ஸோ பொசிஷன் ஆஃப் த டிவைஸ் மஸ்ட், மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, இஃப் யுவர் டிவைஸ் யூஸிங் எ வைஃபை ரூட்டர், மேக் ஷூர் தட் இட் இஸ் the Wi-Fi router near the router or modem to avoid any signal related issues. ஸோ மோஸ்ட்லி யாரும் வைஃபை ரூட்டர் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஜியோ மோடம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, the student should log in into portal at least 10 minutes before the commencement of examination. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும், 9:50 லாகின் ஆகிருக்கணும். ஓகே, ரைட். ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து 60 minutes ஆல்ரெடி சொல்லியாச்சு. த கிளாக் வில் பி செட் அட் த சர்வர். ஓகே, த கவுண்டவுன் டைமர் in the top right corner of your screen will display the remaining time available for you to complete the examination. உங்கள் ஸ்க்ரீன்லேயே கிளாக் வந்துடும், அதனால் நீங்கள் வாட்சை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் எவ்வளோ டைம் மீதி இருக்குங்கிறதையும் டீட்டெயிலாக காமிச்சிடும். டாப் ரைட் கார்னரில் கிளாக் இருக்கும். ஓகே, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய எக்ஸாம் வந்து ஒரு நாளைக்கு 4 செஷன் நடக்கும். ஓகே, ஸோ 10 o'clock ஒரு செஷன், அப்புறம் 11 o'clock, ஓகே 11 to 12, தென் 2 to 3, தென் 4 to 5, இந்த மாதிரி 4 செஷன் நடக்கும். அந்த 4 செஷனில் ஏதாவது ஒரு செஷனில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் not permitted during online examination. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்? presence of any other person in the room where the student is taking examination. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது அவங்க கூட யாரும் இருக்கக்கூடாது. மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன் இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக உட்காந்திங்கன்னா 1 hour அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் மூவ் ஆகிட்டு இருந்தீங்கனாலே தட் இஸ் அ ப்ராப்ளம். யூ ஆர் not allowed to refer any textbooks or any other material during the notified examination time. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறது அல்லது கொஸ்டினை ரீட் பண்ணி மற்றவங்கள சர்ச் பண்ண சொல்கிறது அல்லது புக்ஸை வந்து எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய இமேஜ், உங்களுடைய வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே தெரியும். ஓகே, ப்ராக்டிஸ்ங்கிறவங்க வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவும் இது சாஃப்ட்வேர்லேயும்
டிடெக்ட் ஆகும். ஓகே, எவ்ரி மூமெண்ட்ஸ் எவ்ரி செகண்ட் இஸ் வாட்ச்ட். ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் எக்ஸாமினேஷன் டேக்கர்ஸ், மொபைலில் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ as an abundant precaution you can deregister your mobile number from do not disturb DND registry. ஸோ உங்கள் மொபைலில் வந்து மோஸ்ட்லி டிஎன்டியில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அந்த கம்பெனி கால் வருது, ஓகே, அதுக்கப்புறம் அன்வான்ட் ஆட் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி எஸ்எம்எஸ் அன்வான்ட் கால் ஸ்டாப் பண்ணுறதுக்காக டூ நாட் டிஸ்டர்ப்ங்கிறத எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணணும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் வந்து டிசேபிள் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது 1 hour கம்ப்ளீட்டாக வந்து உட்காந்துருக்கணும். ஓகே, ஸோ 1 hour கம்ப்ளீட்டாக நீங்கள் உட்காந்துருக்கணும். இடையில கட் பண்ணிவிட்டு வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கொஸ்டின் வரும்போது தான் எண்ட் எக்ஸாம் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் 1 hour கண்டிப்பாக இருந்திருக்கணும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் for the examination will be made available in student COE web portal. Okay, also information will be shared to student phone number and email. Okay, so உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட், ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கும், உங்கள் இமெயிலுக்கு மெசேஜ் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி, ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு சொல்லுவோம். சிஓஇ போர்ட்டலில் போய் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அவங்க லாகின் பண்ணிக்கலாம். அதில் போயும் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் ஷெட்யூல், அதுக்கப்புறம் லிங்க், தென் யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே அதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா once the user logs into system with username and password, it will take you to the page to take photograph with your details. Please allow camera, location access and audio device access when prompted. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்கள் கேமரா அலோவ் பண்ண சொன்னோம். நீங்கள் அதில் டினை கொடுத்துடக்கூடாது. ஓகே, அலோவ் கொடுக்கணும், பிளாக் கொடுத்துடக்கூடாது. ஸோ அதே மாதிரி லொக்கேஷன் ஆக்சஸ் அலோவ் பண்ண கேட்கும், எல்லாமே அலோவ் கொடுக்கணும், எதுவுமே பிளாக் கொடுக்கக்கூடாது. அதை கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே அலோவ் கொடுக்கணும். ஓகே, அல்லது அது அக்செப்ட் கொடுக்கணும், அலோவ் கொடுக்கணும். நீங்கள் டினை பண்ணிடாதீங்க அல்லது பிளாக் பண்ணிடாதீங்க, எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, if you do not give access to any of this device, you will not able to appear for examination or remote proctor can disable your examination. இப்போ நீங்கள் எதுவுமே இப்போ கேமரா ஆக்சஸ் கேட்க அலோவ் கொடுக்கல, பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும், உங்களுடைய கேமரா ஆஃப் ஆயிரும். ஸோ உங்கள் இமேஜ் ஷூட் ஆகாது. ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண முடிஞ்சணும், ப்ராக்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ப்ராக்டர்னால் யார்? சூப்பர்வைசர். ஓகே, அடுத்து என்ன, ஆஃப்டர் கிவிங் பெர்மிஷன்ஸ் கிளிக் ஆன் த டேக் செல்ஃப் ஃபோட்டோ பட்டன், தென் யூ வில் கெட் அ சக்ஸஸ் மெசேஜ். ஸோ ஆஃப்டர் கிவிங் பெர்மிஷன், இந்த எல்லா பெர்மிஷன்ஸ், அதாவது மைக்ரோஃபோன் பெர்மிஷன், கேமரா பெர்மிஷன், ஓகே, அப்புறம் பாப்அப்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பெர்மிஷனாக கேட்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சுன்னா அடுத்து வந்து ஃபோட்டோ எடுக்கும். ஓகே, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். ஓகே, டு நாட் யூஸ் மாஸ்க் வைல் டேக்கிங் ஃபோட்டோ. இப்போ கொரோனா பீரியடுங்கிறனால எல்லோரும் மாஸ்க் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே ரைட். டியூரிங் த எக்ஸாமினேஷன் as this photo will be matched during online examination. ஓகே, ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ஓகே ஆஃப்டர் தட் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் ஒன்லி யுவர் ஃபேஸ் இஸ் அப்பியரிங் இன் கேமரா வைல் டேக்கிங் ஃபோட்டோ. ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுடைய கேமரா வந்து பெர்ஃபெக்டாக கேமராவில் அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும். Student is also supposed to show the college ID card or any government authorized ID card to the system to take photo of the same. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ் ஃபோட்டோ எடுக்கணும். செகண்ட் வந்து உங்களுடைய ஐடி கார்டு வந்து ஃபோட்டோ எடுக்கணும். மோஸ்ட்லி காலேஜ் ஐடி எல்லோரும் யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் டேக் எக்ஸாமினேஷன் அட் த ஷெட்யூல்டு எக்ஸாம் ஸ்டார்ட் டைம்
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளிக் ஆன் டேக் எக்ஸாமினேஷனுங்க பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 10 AM, 12 noon, 2 PM, 4 PM இந்த மாதிரி ஒரு 4 செஷனில் நடக்கும். அது எந்த டைமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே. நான் கிளிக் ஆன் டிக்ளரேஷன். ஓகே, அதில் செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு அண்ட் கிளிக் ஆன் ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன் பட்டன். டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன் பட்டன் press பண்ணுங்க. So your exam will start and the question will be displayed. Question options will be displayed. Okay, when you writing the examination, please make sure that your photo is always visible in round box. ஸோ ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ எப்போதும் இருக்கணும். ஸோ அப்படின்னா நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. ஓகே, அண்ட் திஸ் பாக்ஸ் கேன் பி மூவ்டு டு எனி பார்ட். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அது எப்போதுமே நீங்கள் அந்த ஏரியாவை விட்டு நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எங்கனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கொஸ்டின் ரீட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா இடத்த மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, ரைட். The student can go to menu resource to increase the font size. Font size increase பண்ணனும்னா மெனுல போய்ட்டு ரிசோர்ஸ் பண்ணீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது தேவையில்லை. Dear friends, please subscribe yo.com and press the bell button for recent updates. Thank for watching. Okay, right. அடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நேவிகேஷன் எப்படிலாம் நம்ம இது பண்ணுறது. ஓகே, செலக்ட் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃபார் ஈச் கொஸ்டின், தென் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் டு மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணியாச்சு, இப்போ கொஸ்டின் உள்ளே வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும். கிளிக் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு மூவ் ஆகிக்கலாம். Okay, student can bookmark any number of questions by clicking mark. ஸோ நீங்கள் இப்போ சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தரல, லாஸ்ட்டில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் அ புக் மார்க். ஓகே, ரைட். புக் மார்க் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வச்சு மார்க் பண்ணிடலாம். யூ கேன் ரிமூவ் த புக் மார்க் பை கிளிக்கிங் ஆன் இட் அகைன். திரும்ப அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா புக் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அப்புறம் ஸ்டூடெண்ட் கேன் சேஞ்ச் தேர் ரெஸ்பான்ஸ் ஃபார் எனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங். எக்ஸாம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சரை எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். சப்மிட்டிங் எக்ஸாமினேஷன் பை மார்க்கிங் நியூ ரெஸ்பான்ஸ். ஓகே, நியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் கிளியர் யுவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் எனி கொஸ்டின் பை யூஸிங் கிளியர் பட்டன். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தப்பாக கொடுத்தீங்க, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் கிளியர் பட்டன் யூஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் டெஸ்ட் பட்டன். எண்ட் டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ட் டெஸ்ட் பட்டன் வந்து வரலையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ பட்டன் டு சப்மிட் எக்ஸாமினேஷன் வில் பிகம் விசிபிள் ஒன்லி ஆஃப்டர் த லாஸ்ட் கொஸ்டின் அப்பியர்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் எப்போ அப்பியர் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இந்த எண்ட் டெஸ்ட் பட்டன் காமிக்கும். The end test button to submit the examination will become visible only after 60 minutes from the start time of examination. So சிலவங்களுக்கு வந்து எண்ட் டெஸ்ட்டே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் டெஸ்ட் வந்து ஆஃப்டர் 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும். ஓகே, ரைட். ஸோ பட்டன் டு சப்மிட் த எக்ஸாமினேஷன் வில் பிகம் விசிபிள் ஒன்லி ஆஃப்டர் 60 minutes. Okay. However, if the examination time lapse, the system will automatically submit your examination. நீங்கள் இப்போ சப்மிட் பண்ண முடியல, லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு நெட்டு கட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுனா ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸாம் வந்து சப்மிட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ரைட். கீப் வாட்ச் ஆன் கிளாக் ஆன் த டாப் ரைட் ஹேண்ட் கார்னர் டு நோ த ரிமைனிங் டைம். டாப் ரைட்டில் வந்து உங்களுடைய கிளாக் கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செக் த ஆன்சர் அண்ட் மார்க் ஸ்டேட்டஸ் இன் எக்ஸாமினேஷன் விண்டோ டு நோ யுவர் ப்ராக்ரஸ் டியூரிங் த எக்ஸாம். ஓகே, ஸோ செக் யுவர் ஆன்சர் அண்ட் மார்க் அவர் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்ஷன் வில் பி க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை த ரிமோட் ப்ராக்டிஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுடைய ஆக்ஷன் வந்து மேனுவலாகவும் வாட்ச் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே, இட் இஸ் mandatory to share the content of your screen by click share after selecting screen preview under your entire screen tab of pop-up. ஸோ உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கிறத வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணலைன்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ அது வந்து மால் ப்ராக்டிஸ் அல்லது ஆப்சண்ட் அந்த மாதிரி போயிடும். ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாமினேஷன் சம்மரி வில் பி டிஸ்பிளேட் ஒன்ஸ் யூ கிளிக் அந்த எண்ட் டெஸ்ட் பட்டன். ஓகே, யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ எண்ட் டெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக வரும். ஓகே, இன்கேஸ் ஆஃப் டிஸ்கனெக்ஷன் of network or power failure during the examination can be resumed by logging in after 3 minutes from the instant of interruption. இப்போ உங்களுக்கு நெட் கட் ஆகிடுச்சு அல்லது பேட்டரி சார்ஜ் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 மினிட்ஸுக்குள்ள நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெஸ்யூம்டு பை லாகிங் இன் ஆஃப்டர் 3 மினிட்ஸ். ஆஃப்டர் 3 மினிட்ஸுக்குள்ள நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகே, யூனிவர்சிட்டி வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைம் லாஸ். நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, திடீர்னு நெட்டு கட் ஆகிடுச்சு, ஓகே, அல்லது பேட்டரியில் சார்ஜ் இல்லை, மொபைல் ப்ராப்ளம், ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டைம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது யூனிவர்சிட்டிக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. யூனிவர்சிட்டி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைம் லாஸ் டியூ டு எனி மால் ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் டிவைஸ் pertaining to but not limited to okay, hardware, software, internet connectivity, power failure, etc. However, in such case, you will be permitted to answer beyond 15 minutes of scheduled closing time of examination. So, closing time க்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கான லாகின் பண்ண சான்சஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இடையில கட் ஆகி போயிட்டீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாகின் பண்ண முடியாது. 15 மினிட்ஸ் முன்னாடி லாகின் பண்ணிடலாம். You are not allowed to access the internet or books, notes for referring any material or consult other people for any information during the entire duration of the examination session. எதுவுமே நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. எதோ ஒரு மால் ப்ராக்டிஸும் ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, your system uses artificial intelligence to detect and record face emotion. உங்களுடைய ஃபேஸ் எமோஷன், ஓகே, ஹாப்பியாக இருக்கீங்களா, சேடாக இருக்கீங்களா, ஓகே, அதெல்லாம் எமோஷன், ஐபால் மூமெண்ட், ஐ மூமெண்ட் அண்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி ஹிண்டரன்ஸ், ஓகே, டு எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ உங்களுடைய ஆல் த ஆக்டிவிட்டீஸ் எவ்ரி திங் இஸ் ரெக்கார்ட். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணும்போதோ அல்லது நீங்கள் சைடில் லுக் பார்க்கும்போதோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எல்லாம் ஸ்னாப்பும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஃபோட்டோ எடுக்கிறது அல்லது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, அதை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, திஸ் கன்சிடர்ஸ் அ மால் ப்ராக்டிஸ். அப்புறம் என்கொயரிக்கு சென்னைக்கு போக வேண்டியிருக்கும். ஓகே, டூ நாட் யூஸ் ஹெட்ஃபோன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலே மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அது செட் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் டிவைஸ், ப்ளூடூத் டிவைஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் டிவைஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூடூத் டிவைஸ், உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ், இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது அல்லது எனி அதர் டிவைஸ், மீடியா பிளேயர் இருக்குது, ஓகே, ஆடியோ பிளேயர், ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் இருக்குது, இது கூடயோ இணைக்கக்கூடாது. ஓகே, ப்ளூடூத் எல்லாமே ஆஃபில் இருக்கணும். ஓகே, ரைட். அப்படி இருந்தாலே போதும். ஹெட்செட் யூஸ் பண்ணவே கூடாது. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ். அடுத்ததுன்னா the online examinations system will issue regular warnings on screen of your device. நீங்கள் சரியாக எக்ஸாம் பண்ணலை, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வார்னிங்ஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் அல்லது மொபைல் ஃபோனில் வந்துகிட்டே இருக்கும். the number of warnings issued to each student will be duly recorded. எத்தனை வார்னிங்ஸ் வாங்கியிருக்கீங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அண்ட் திஸ் வில் அஃபெக்ட் யுவர் ஓவரால் credibility. ஓகே, ஸோ உங்களுடைய credibility வந்து அஃபெக்ட் பண்ணும். credibilityனா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக எக்ஸாமில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்கிறத அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஆஃப் ஸ்டூடெண்ட் which may lead to cancellation of your examination. பார்த்தீங்கன்னா in addition to auto proctoring by online examination system,
Manual practice invigilators will continuously watch and monitor the student during entire duration of the examination. ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து இருக்கிற வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வாட்ச் பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கேஷுவலாக உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருந்தாங்க. எப்படின்னா பெட்டில் படுத்து கிடந்து எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லாருமே உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லாமல் நைட்டிஸ் போட்டுட்டு நைட் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் வரக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ஒரிஜினலாக நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஓகே, the examination will be auto submitted after the completion of the total duration of examination. However, students facing any technical issues during the examination can continue up to 15 minutes after the scheduled session time. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இடையில கட் ஆகிடுச்சு நெட் ப்ராப்ளம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். எக்ஸாம் 11 மணிக்கு முடியுதுன்னா 11:15 வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இடையில டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா. ஓகே, அது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் அல்லது உங்கள் ஃபோனில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். மினிமம் ரெக்குயர்மெண்ட் வெப் ப்ரௌசர் என்னென்ன ப்ரௌசர் இருக்கலாம்னா க்ரோம் இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கலாம். ஓகே, ஸோ க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எட்ஜெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, க்ரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் இது போதும். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு மேலே. விண்டோஸ் எக்ஸ்பிலலாம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கனெக்டே ஆகாது. ஓகே, விண்டோஸ் எக்ஸ்பி ட்ரை பண்ண வேண்டாம். விண்டோஸ் 7 அண்ட் அபோவ். இப்போ எல்லோருடைய லேப்டாப்லேயும் விண்டோஸ் 8 ஆர் 10 இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 2 கோர் டுவெல் கோராக இருக்கணும். ரேம் வந்து மினிமம் வந்து 512. யாருமே 512 யூஸ் பண்ண மாட்டாங்க. 1 ஜிபிக்கு மேலே தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெப் கேமரா வந்து கண்டிப்பாக இருக்கணும். வெப் கேமரா இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனுடைய பிக்சல் ரேட் கொடுத்துறாங்க, அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மைக்ரோஃபோன் வந்து இனி சூட்டபிள். ஆக்சுவலி கம்ப்யூட்டர்லேயே மைக்ரோஃபோன் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். ஓகே, இந்த இது நம்ம செட் பண்ண எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். நெட்வொர்க் பேண்ட்வித் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 256 kbps இருக்கணும். ஓகே, 4G இருந்துச்சுன்னா வந்துடும். ஓகே, ஓரளவு வந்துடும். ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும், டைம் தான் போகும். ஓகே, உங்கள் எக்ஸாமுக்குள்ளே போக முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் 1 ஹவருக்குள்ளே எல்லாமே லோட் ஆகி முடிக்க தான் செய்யும். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் எக்ஸாமில். ஸோ அதனால் வந்து கரெக்டாக டவர் இருக்கிற இடத்துல நல்ல நெட்வொர்க் இடத்துல உட்காந்து எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரௌசரில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன். இட் இஸ் ப்ரிஃபர்ட் டு யூஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் எதுவுமே பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய ப்ரௌசரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்கள் அல்லது அப்டேட் கொடுத்து வச்சுக்குவாங்க. ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்தாங்க. உங்கள் ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லையோ எதில் யூஸ் பண்ணாலும் ஸோ அப்டேட் வச்சுக்கோங்க. நியூவாக உள்ள நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் வில் ரன் ஒன்லி ஆன் வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் எனேபிள்டு டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் ஆர் டேப்லெட் ஆர் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ உங்களுடைய மைக்ரோஃபோன் கேமரா கண்டிப்பாக எனேபிளாக இருக்கணும். நீங்கள் எந்த டிவைஸில் யூஸ் பண்ணாலும் மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா எனேபிளாக இருக்கணும். ஓகே, ஆட் பிளாக்கர் ஷுட் பி ஸ்விட்ச்ட் ஆஃப் அண்ட் ஆட்டோ பாஸ்வேர்ட்ஸ் சேவ் ஷெல் ஆல்சோ பி டிசேபிள்டு. ரெண்டுமே டிசேபிள். எதெல்லாம் டிசேபிள் ஆகிருக்கணும்? ஆட் பிளாக்கர். சில ப்ரௌசரில் வந்து ஆட் பிளாக்கர்னு வச்சுருப்பாங்க. ஓகே, ஆடு வரதெல்லாம் பிளாக் பண்ணோம். ஓகே, அதை வந்து டிசேபிள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுற அந்த ஆப்ஷனையும் டிசேபிள் பண்ணிச்சிருங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட் சேவ் ஆகலையா அதையும் டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, எனேபிள் குக்கீஸ் செட்டிங் இன் க்ரோம். குக்கீஸ் அப்படின்னு ப்ரௌசரில் இருக்கும். செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ப்ரௌசர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா குக்கீஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதில் போய் குக்கீஸ் எனேபிள் பண்ணி விடணும். ஆல் அப்ளிகேஷன் தட் யூஸ் கேமரா, மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்க்ரீன் ஷேரிங் ஷுட் பி ஸ்விட்ச்ட் ஆஃப் டியூரிங் ரிமோட் ப்ராக்டிங் செஷன். அப்படின்னா என்னென்னா, ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்க்ரீன் ஷேரிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுதோ அந்த ஆப்லாம் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிருக்கணும். உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஜூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜூம் ஆப் வந்து
கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அல்லது அது மைக்ரோஃபோனும் கேமராவும் அது ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கூகுள் மீட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தாலோ அல்லது பேக் போயிட்டு வச்சுருந்தாலோ அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷனும் ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. ஓகே, ப்ளூடூத் டிவைஸ் ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கேமரா மைக்ரோஃபோன் எல்லாமே ரன்னிங்கில், எதுவுமே ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் பாப்அப் பிளாக்கர் ஷுட் பி டர்ன்ட் ஆஃப். பாப்அப் பிளாக்கர் அது வந்து ஆஃபில் இருக்கணும். கிளியர் த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, கேட்ச் ஹிஸ்ட்ரி பிஃபோர் ஸ்டார்ட் த எக்ஸாமினேஷன். இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணனா அல்லது கேட்ச் கிளியர் பண்ணனா சில டைம் கனெக்ட் ஆகிறதுல இஷ்யூஸ் இருக்குது. Student should have admin access to the computer to enable and disable the required tab. admin accessல இருங்க. ஓகே, admin accessல லிமிட்டட் அக்கௌண்ட்டில் போக வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா instruction to the students. At the beginning of each session, the student undergoes an identity verification. என்னென்ன வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 level of verifications. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா level 1, capture the facial photo. உங்களுடைய ஃபேஸை ஃபோட்டோ எடுக்கும். During the examination, the AI tool constantly monitor the picture of your student taking examination with the facial photo captured initially for any mismatch. இனிஷியலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலையே, அந்த ஃபோட்டோவும் நீங்கள் கடைசி வரைக்கும் எழுதக்கூடிய டைம்லையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கணும். மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். In case any mismatch, the system will capture normally and notification to the student. A live proctor is also instantly displayed. Okay, ஸோ உங்கள் ஃபோட்டோ மேட்ச் ஆகணும். இப்போது நீங்கள் இனிஷியலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு யார்கிட்டையும் உங்கள் ஃபோனை கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லி மாட்டிடுவாங்க. ஓகே, லெவல் 2 செகண்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட் மஸ்ட் டிஸ்பிளே காலேஜ் ஐடி, கவர்மெண்ட் ஐடி. ஸோ எல்லாத்தையும் காலேஜ் ஐடி இருக்கும், அதை ஒரு டிஸ்பிளே கேமரா முன்னாடி காமிச்சிங்கன்னா அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கும். ஓகே, ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யக்கூடாது, அது இம்பார்ட்டண்ட். டூ நாட் ட்ரை டு நேவிகேட் ஃப்ரம் த மெயின் ஸ்க்ரீன். இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, திடீர்னு பேக் போயிடக்கூடாது. சென்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேக்கில் போயிடக்கூடாது. அந்த ஸ்க்ரீனை மாற்றவே கூடாது. 1 ஹவருக்கும் 1 ஹவர் முழுவதும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி கால் வரக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அன்வான்டாக கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கட் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் மொபைலில் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்கமிங் கால் வருதுன்னா கண்டிப்பாக கட் ஆகிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டூ நாட் டாக் டு எனி ஒன், பக்கத்தில் இருந்துட்டு பேசக்கூடாது. ஓகே, மெட்டீரியல் ரெஃபர் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் டைம்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணாங்க, ரொம்ப சின்சியராக கேமரா முன்னாடி உட்காந்துட்டு அமைதியாக அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஆனால் அந்த சத்தமாக ரீட் பண்ணி ஆப்போசிட்டில் அவங்க சிஸ்டர் உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்சர் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்களாம் மால் ப்ராக்டிஸில் ஆட்டோமேட்டிக்காகவே புக் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் ரீட் பண்ணவே கூடாது, சத்தமாக கூட ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். Doing such activities may lead to cancellation of your examination. You are advised to not to use keyboard. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கீபோர்ட் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. கீபோர்ட் யூஸ் பண்ணவே கூடாது. கீபோர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஓகே, இது எல்லாமே மவுஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும். கீபோர்ட் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகே, ஸோ attending to the examination, so you are only allowed to scroll the cursor with mouse to answer the questions. கீபோர்ட் தேவையே இல்லை, அதனால் கீபோர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். You are not allowed to start the examination from multiple devices at the time. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்க, அதில் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி இன்னொரு ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்க, அதில் ஒர்க் ஆகலன்னு சொல்லி லேப்டாப்பில் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸில் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் எக்ஸாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. மார்க் எக்ஸாம்னா ட்ரையல் எக்ஸாம் ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. அதில் அட்டன் பண்ணி உங்களுடைய டிவைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா do not leave your place for any reason during examination. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்கள் பிளேஸ் விட்டு மூவ் ஆகக்கூடாது. உங்கள் ஃபேஸ் எப்போதும் இருக்கணும். திடீர்னு உங்கள் ஃபேஸ்
ஹைட் ஆகக்கூடாது. do not have any light source behind your face. ஓகே, உங்கள் ஃபேஸ்க்கு பின்னாடி லைட் சோர்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லைட் இருக்கக்கூடாது. அப்படி லைட் இருந்ததுன்னா என்ன ஆகும், கேமரா வந்து லைட்டை தான் கேப்சர் பண்ணும், உங்கள் முகம் தெரியாது. ஸோ ப்ராப்ளம் ஆகும், மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் வரும். do not cover your face with hair. இப்போ ஹேர்ஸ்லாம் லூஸ் ஹேர் விட்டு ஃப்ரண்டில் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஃபேஸ் கிளியராக தெரியணும். ஓகே, அப்புறம் மாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அல்லது க்ளோத்திங் அல்லது மாஸ்க்கு அல்லது கேப் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபேஸ் கிளியராக தெரியணும். ஓகே, அப்புறம் ஸோ ஹேண்ட் வச்சு எதுவுமே மறைக்கக்கூடாது, உங்கள் ஃபேஸ் வந்து மறைக்கவே கூடாது. கன்னத்தில் கை வச்சுட்டு எழுதுறது, ஓகே, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. do not use headphones, earbuds or any other type of listening equipment. ஹெட்ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூடூத் டிவைஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, do not have any background noise, voice and musical television. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு அதனால் ஆஃப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, யாரையும் சாங் ப்ளே பண்ண சொல்லாதீங்க, அன்வான்ட் சத்தம் கேட்கக்கூடாது, வாய்ஸ் எதுவுமே கேட்கக்கூடாது. ஓகே, do not wear sunglass during examination. எக்ஸாம் எழுதும்போது சன்கிளாஸ் எதுவுமே வியர் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணதாக இருந்தாலுமே அந்த ஃபோட்டோ எடுக்கிற டைம்லலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஸ்பெக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, do not entertain any other people in the room. உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது உங்கள் ரிலேட்டிவோ உங்கள் சிஸ்டரோ யாரோ உங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஓகே, சோலோவாக தான் இருக்கணும், யாரும் உங்கள்கிட்ட வந்து பேசவே கூடாது. நீங்கள் யாராவது பேச வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா மால் ப்ராக்டிஸ்னு புக் பண்ணிடுவாங்க. ஓகே, do not communicate with any person by any means during examination. யாரையும் பேசவே கூடாது. do not have any program or application like MS Team, Zoom, Google Meet etc. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணிங்கன்னா இது வெப்கேம், மைக்ரோஃபோன், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாரையுமே அது யூஸ் பண்ணிக்கும், அதனுடைய ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃப்ளோ அண்டு கைட்லைன்ஸ். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எப்படி வந்து இது நடக்க போகுது, ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டிவைஸ் வந்து சப்போர்ட் ஆகுமா இல்லையா, அதில் வந்து வெப்கம் ஒர்க் ஆகுதா, மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்கில் போய் செக் பண்ணலாம். இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா after the successful check on webcam and the microphone, the browser so you enter into login page. ஸோ இதுதான் உங்களுடைய லாகின் பேஜ். யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். யூசர் நேம் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், சில டைம் ரெஜிஸ்டர் நம்பரோ சப்ஜெக்ட் கோடும் சேர்ந்து வந்திருக்கும். ஓகே, சில அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். சில ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எனக்கு வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோடு வந்துச்சுன்னா அது ரெண்டையும் சேர்த்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ரைட். அடுத்து வந்தீங்கன்னா confirm the details like student name and roll number of the students. confirm detail and continue. உங்களுடைய ரோல் நம்பர் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தென் கண்டினியூ அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜ் agree and start examination. Okay, right. So I have understood all the instruction and then start button. ஓகே, நீங்கள் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் த ரூல்ஸ். அகைன் ரூல்ஸ் காமிக்குது. அக்ரி த ரூல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ரீடிங் த அண்ட் ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரீட் த டேர்ம்ஸ். ஓகே, அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். டேர்ம்ஸில் கிளிக் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இதெல்லாம் ரீட் பண்ணால் தான் லாஸ்ட்டில் தான் அந்த டேர்ம்ஸ் வரும். அதில் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் செக். அடுத்த பேஜ் தான் எக்யூப்மெண்ட் செக். இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அலோவ் கொடுக்கணும், பிளாக் கொடுத்துடக்கூடாது. ஓகே, அலோவ் கொடுக்கணும், பிளாக் கொடுத்துடக்கூடாது. பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ரௌசர் செக், வெப் கேமரா செக், மைக்ரோஃபோன் செக், ஓகே, நெட்வொர்க் செக், அதுக்கப்புறம் இது என்னன்னா ஸோ அந்த இவ்வளோ செக் நடக்குது. ஓகே, இதெல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா
அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. போன டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபெயிலியராக இருக்குது. ப்ரௌசர் செக் பண்ணி பாசிட்டிவ் ஆயிரும், வெப்கம் செக்கிங்கில் வெப்கம் ஆன் ஆகாது, மைக்ரோஃபோன் செக்கிங்கில் ஃபெயிலியர் ஆயிரும், நெட்ஒர்க் செக்கிங்கில் ஃபெயிலியர் ஆயிரும். நெட்ஒர்க்லேயும் உங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா 250 கிலோபிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவ்வளோ கிலோபிட்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் சரியாக வரலன்னா நெட்ஒர்க்கில் வந்து எரர் காமிக்கும். ஓகே, அதனால் நல்ல டவர் இருக்கிற இடத்துல, நல்ல நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் யுவர் என்டையர் ஸ்க்ரீன். அடுத்து வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஷேரிங் வரும். என்டையர் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு அண்டு கிளிக் ஷேர் கொடுங்க. ஷேரை வந்து கேன்சல் பண்ணிடாதீங்க, ஷேர் கொடுத்தா தான் எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஆஃப்டர் ஆல் எக்யூப்மெண்ட் செக் எஸ் அந்த செலக்ட், அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, செலக்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரணும். ஓகே, க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த கேப்சரிங் த ஃபோட்டோகிராஃப் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து வரும். இது வந்து டேக் அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரீடேக் அப்படின்னு இருக்கும், திரும்ப எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபோட்டோ கிளியராக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகும். ஸோ ஒன்ஸ் ஆல் requirement check are done, then student can see the examination page. So attempt the questions. The countdown timer at the top right corner of the screen will display the remaining time available for you to complete the examination. டாப் ரைட் கார்னரில் டைமர் இருக்குது, அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா do not click on stop sharing. ஸ்டாப் ஷேரிங்கிறத கிளிக் பண்ணிடாதீங்க தெரியாமல். சரி, அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க. கிளிக் ஆன் ஹைட், அது கூட நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஷேரிங் பக்கத்துக்கே போக வேண்டாம். ஓகே, ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த சர்க்கிள். இந்த சர்க்கிள் உங்களுக்கு ஃபேஸ் எப்போதும் தரணும். இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதான் உங்களுடைய கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் நம்பர். ஓகே, இது வந்து உங்களுடைய நேவிகேஷன் பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். டாப் ரைட் கார்னரில் உங்களுடைய டைமர் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத காமிக்கும். ஓகே, ரைட். ஸோ இதான் வந்து அந்த எக்ஸாமுடைய அந்த மெயின் பேஜ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் வில் have submit button. Okay, last question will have submit button. After the confirmation, click on yes. After reconfirming of submitting the examination, click on confirm. Okay, லாஸ்ட் கொஸ்டினுக்கு அப்புறம் தான் சப்மிட் பட்டன் வரும். அந்த பட்டனை சப்மிட் பண்ணி நீங்கள் அப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திரும்பி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படி மெசேஜ் வந்து நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் இடையிலே கட் ஆகிட்டீங்க அல்லது உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்தது அல்லது வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது மெயில் பண்ணுங்கள். ஓகே, ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.